ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த சீசனல் ட்ரிங்க்ஸு பீட் த சம்மருங்கிற கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுங்கு பால். இங்கிலீஷில் ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை ஒரு பவுல் ஊற்றிக்கலாம். 6 ஸ்பூன் சர்க்கரை, இந்த ஸ்பூனில் நான் 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதிகப்படுத்திக்கலாம், இல்லை உங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துருக்கேன். 4-5 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ், இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கனால நான் சேர்த்துருக்கேன். இது இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். ஃபைனலாக இந்த டிஷ்ஷுக்கான ஹீரோட என்ட்ரி. இதை நொங்கு அதோட தோல் எடுத்துட்டு அதோட தண்ணி இருக்கும், அந்த நொங்கோட தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பாலோட சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கான நொங்கு பால் ரெடி. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் வெளியில் அகார் அகாரெல்லாம் வாங்கி ஜெல்லி பண்ணிவிட்டு அதை அந்த மில்க் ஷேக்கு அந்த ஃப்ரூட் ட்ரிங்க்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயிற்று புண் இருந்ததுன்னா அதை ஆற்றும், உடம்போட ஹீட்டை தணிக்கும். இந்த நொங்கோட தோலும் இந்த நொங்கோட தண்ணியும் உங்களுக்கு வேர்க்குரு வந்ததுன்னா அதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா 2 நாளில் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும்.